எக்ஸல் தெரியுதா? தெரியுது சார். ஓகே ரைட். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. ஸோ நம்ம P2P சைக்கிள் பார்த்தோம் இல்லையா? சொன்னேன் ஓவரால் என்ன நடக்கும்னு சொன்னேன்ல. ஓகே. ஸோ ப்ரொக்யூர் டு பே சைக்கிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P2P சைக்கிள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ப்ரொக்யூர் டு பேல என்னெல்லாம் வரும்? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் பாருங்க P2P. இதை வச்சு சொல்லுங்க. ப்ரொக்யூர் டு பே P2P போட்டிருக்கேன் இல்லையா? இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. ப்ரொக்யூர் டு பே ஃபர்ஸ்ட் அந்த பர்ச்சேஸ், அதுக்கு அப்புறம் பிஓக்கு அப்புறம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க சார். ஃபர்ஸ்ட் பிஓ தான் பேஸ் ஆக்சுவலா. ஓகே. பிஓ மாடியூல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணுவோம். அதுலேயே சில ஸ்டேஜஸ் இருக்கு. ரிசிப்ட் பண்ணுவோம், இன்வென்ட்ரி ஸ்டாக் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்வாய்ஸ் அதுக்கு அப்புறம் தான் சார் ரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வருது. ஓகே. அதே மாதிரி O2C சேம் ப்ராசஸ். சேல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். சேல்ஸ் ஆர்டர், சேல்ஸ் இன்வாய்ஸ், ரிசிப்ட் ஆஃப் மணி, GL, the flow. ஓகே. We will see how the accounting happen in procure to pay cycle. Okay. Okay, right. Okay. So procure to pay Oracle system first எடுத்து என்ன பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. First stage வந்து என்ன பண்ணுவாங்கன்னா Oracle requisition create பண்ணுவாங்க. Requisition பர்ச்சேஸ் requisition நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங்ல படிச்சிருப்போம் இல்லையா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு MNCல இருக்கீங்கன்னா you will bid for 5 or 6 minimum 5 or 6 supplier in the leading supplier in the market. Okay, கரெக்டா? ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் எது பெஸ்ட் ப்ரைஸ். இப்போ கம்பெனிக்கு வந்து we have to buy 100 லேப்டாப்ஸ். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்ல இருக்க லீடிங் சப்போஸ் டெல், HP எல்லாருக்குமே ஒரு கொட்டேஷன் அனுப்புவோம் இல்லையா? அதுதான் இப்போ ரிக்வசிஷனை இது பண்றது. கொட்டேஷன் அனாலிசிஸ் ரிக்வசிஷன் அனுப்புவோம். ஸோ அதில் நம்ம எது செலக்ட் பண்ணுவோமோ அது அடுத்த ஸ்டெப். ஸோ இங்கே வந்து நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி கிடையாது. ஓகே, அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். ஓகேவா? அடுத்து வந்து கிரியேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் எப்போ கிரியேட் பண்ணுவோம்? நீங்க வந்து அந்த 5-6 ரெக்வசிஷன் இருக்கு இல்லையா? 5 ரெக்வசிஷன் இருக்குன்னா அதுல ஒன்னு ஃபைனலைஸ் பண்றீங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ HP தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அது நம்மளுக்கு வந்து ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கு. ஓகே. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னும் போது நான் HP ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவேன் ஆரக்கிளில். ஓகே. ஸோ கிரியேட் பண்ணும்போது அங்கே அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் பண்ணோம்னா அங்கே அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் ஆகாது. ஸோ என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசிக்கலா என்ன பண்ணுவோம்னா we will receive in the warehouse, right? குடோன். அதுக்கு என்ட்ரி கிரியேட் ஆகும். என்ன அக்கௌண்டிங் என்ட்ரினா ரிசீவிங் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம. பிசிக்கலா நீங்க இன்வென்ட்ரி ரிசீவ் பண்றீங்களா? நீங்க கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், மிஷினரியா இருக்கட்டும். the storekeeper doesn't know அவனுக்கு என்ன ப்ராடக்ட் என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்டைம்ல வரும் ஆர் வீக்கெண்ட்ஸ் வரும். அப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நோபடி வில் பி பிரசன்ட். எப்போ மார்க்கெட்லாம் காலியா இருக்கும் ரோட் சைட் தே வில் டெலிவரி. ஸோ அப்போ அக்கௌண்டிங் என்ட்ரி என்ன ஜென்ரேட் ஆகுனா ரிசீவிங் இன்வென்ட்ரி, டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு இன்வென்ட்ரி உள்ள வருது.
ஓகே, இது எந்த செட்டப்ல இருந்து வருதுன்னு அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. ஏபி அக்ரூவல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ 100ன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 வந்து நம்ம இப்போ பே பண்ண போறது இல்லை, அதில் நம்ம அக்கௌண்ட் பண்றோம். ஓகே, ரிசீவிங் இன்வென்ட்ரி டு ஏபி அக்ரூவல். அக்ரூவல் வந்து அந்த சப்ளையரோட அக்ரூவல், இவ்வளோ அக்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வாங்கினோடனே இமிடியட்லி இட் கெட் அக்ரூவல். சரியா? ஓகே, ஸோ இது பேர் வந்து ரிசிப்ட். எங்க பர்ச்சேஸ் ஆர்டர் மாடியூல்ல ஸ்டெப் இங்கே தான் அக்கௌண்டிங் என்ட்ரி ஜென்ரேட் ஆகுது ஒன்ஸ் பிசிக்கலா உள்ள ரிசீவ் ஆனீங்கன்னா. ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்வென்ட்ரி தான் இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இட் இஸ் கம்ப்யூட்டர் ஆர் இட் இஸ் லேப்டாப் ஆர் மிஷினரின்னு நமக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெலிவரி. டெலிவரினா வித்தின் ஹவர்ஸ் இதுதான். ஓகே, டெலிவரினா வித்தின் அவர் கம்பெனி, அதே தான் வித்தின் அவர் வேர் ஹவுஸ். அங்கே என்ன ஆகுதுன்னா ரா மெட்டீரியல் சப்இன்ட்ரி டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரா மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் இனிஷியலா. ஏன்னா நமக்கு தெரியாது அது ஃபினிஷ் குட்ஸா ரா மெட்டீரியலா என்னன்றது. ஸோ குடோன்ல எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயே ஒரு சினாரியோ என்னன்னா, நான் பர்ச்சேஸ் ஆர்டர் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் புக் பண்ணது வந்து February 24ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ நம்ம அக்டோபர்ல இருக்கோம் இல்லையா, 8 months ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ அந்த டைம்ல வந்து 100 USD நம்ம போடும்போது இப்போ டெலிவரி. ஆனால் நம்ம இப்போதான் சொல்றோம், நம்ம ஃபைனலைஸ் பண்ணி எப்போ எடுக்கிறோம்? October 2023 இல்லையா, October 23. எத்தனை மாசம் கேப்பு? இதுலயே ஒரு 6 மாசம் கேப் இருக்கு. சரிங்களா? 6 மாசம் கேப்ல ரேட் ஏறி இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இப்போ பாருங்க, ரா மெட்டீரியல் ரேட் ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. ஏன்னா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு புது மாடல் இப்போ ஐஃபோன்லாம் அப்படிதான் இல்லையா, லேட்டஸ்ட் ஒரு மொபைல் வந்திருக்குன்னா ஓல்டு வில் கெட். ஸோ நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு தான் தேவைன்றதால ஓகே அந்த லேப்டாப்பே நமக்கு ஓகே. ஸோ பெர் யூனிட் 100ன்றது வந்து இப்போ வந்து 80 மாறிடுச்சு. ஓகே, வந்து ரிசீவிங் குடோன்ல ரிசீவ் பண்றது 100 அப்படியே தான் இருக்கும். நம்ம அப்பவே நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் எஸ்டிமேட் 100. ஓகே, அப்பதான் இந்த அக்கௌண்ட் நாக் ஆஃப் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அக்கௌண்டிங் நாக் ஆஃப் ஆகணும் இல்லையா? இப்போ பாருங்க, இது டெபிட் கிரெடிட் நாக் ஆஃப் ஆயிடும் இல்லையா அந்த ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ அதுல பேலன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து 80 இருக்கு. அந்த ரிமைனிங் 20 எங்க போகும்னா பிபிவி அக்கௌண்ட்னா பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட். இது பர்ச்சேசிங் மாடல். பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ் அக்கௌண்ட் இந்த இதுல நிற்கும். இது நமக்கு ஃபேவரபிளாகவும் இருக்கலாம், இங்கே நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் குறைஞ்சிருக்கு, இல்லை நமக்கு ஆப்போசிட் சைடும் வரலாம். இப்போ 180ன்றது 120 கூட வரலாம் இல்லையா, ஏறி இருக்கலாம் சில ப்ராடக்ட். ஸோ பாருங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஓ அண்ட் ஸ்டாண்டர்ட், அதுதான் இது இந்த அக்கௌண்டிங். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து பிஓ பர்ச்சேசிங் மாடியூல்ல இந்த ஸ்டெப்ஸ் நடக்கும். ரிசிப்ட் அண்ட் டெலிவரி, பிஓ ரிசீவ் ஆகுறது, பிஓ டெலிவரி இன்சைட். ஸோ அதுக்குள்ளேயே வந்து எவ்வளோ நாள் ஆகுதோ அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி அக்கௌண்ட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரேட் வேரியன்ஸால இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டைரக்டா பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, இப்போ இன்னொரு ஸ்டேஜும் இதுல இருக்கு. இது வந்து 2-way சொல்லுவாங்க. என்ன பண்றோம்னா 2-way மேட்சிங், 3-way மேட்சிங் இருக்கு, 2-way மேட்சிங் இருக்கு. இப்போ ரிசிப்ட் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நடுவில் இன்னொரு ப்ராசஸ் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு வந்து இது வேணும் பிசிக்கல், இதுல வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா, இதுல 100 யூனிட் இருக்கு இல்லையா, இங்க நம்ம பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்க 95 தான் இருக்கு, புக் பண்ணது தான் இங்க 95 தான் இருக்குன்னா, ஸோ இந்த இதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு அக்கௌண்டிங் மாறும். ஸோ ஒவ்வொரு சேர சேர ஒவ்வொரு வே ஆஃப் மேட்சிங் சொல்லுவாங்க. ரிசிப்ட் அண்ட் டெலிவர் 2-way,
இதெல்லாம் வந்து இன்டெப்தா பர்ச்சேசிங் மாடல்ல பார்ப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விட இந்த P2P ஃப்ளோ தான். ஓகே, மெயினா இதான் ரிசீவிங் இன்வென்ட்ரி. ஸோ ரா மெட்டீரியல் இவ்வளோ புக் ஆயிருக்கு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் இவ்வளோ இருக்கு. ஓகே, இது PO மாடல்ல முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா ஏபிக்குள்ள இன்டர்ஃபேஸ் ஆற இதுவும் இருக்கு. அது செட்டப்பை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும் நமக்கு ஏபியில். பேபிள்ஸ் இதான் நம்ம ஃபினான்ஸ் மாடல்ல இதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பேபிள்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாடியூல். ஓகே, அக்கௌண்ட்ஸ் பேபிள் என்ன வரும்னா இன்வாய்ஸ் மேட்சிங், பிஓவோட மேட்ச் பண்றோம் பர்ச்சேஸ் ஆர்டரோட. அப்போ ஏபி அக்ரூவல் கெட் டெபிட்டட் எவ்வளவுக்கு 100. எவ்வளவு இருக்கு ஏபி அக்ரூவல்? 100 இருக்கா? இங்க கிரெடிட்ல இருக்கா? டெபிட் ஆயிடுச்சா? இதுவும் நாக் ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே, ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது நாக் ஆஃப் ஆகி நில் ஆயிடுச்சு இந்த அக்கௌண்ட். எங்க நம்ம ரிசிப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங்ல இருக்கிற ஏபி அக்ரூவல் இங்க போயிடுச்சு. இப்போ நம்ம நினைப்போம் அக்ரூவல் இல்லாம எப்படி சப்ளையருக்கு பே பண்றது? லைபிலிட்டி அக்கௌண்ட்ல எது புக் ஆயிருக்கோ தட் ஒன்லி வி கேன் பே டு த சப்ளையர். கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏபி அக்ரூவலே டெபிட் பண்றோம். ஆக்சுவலா லைபிலிட்டி வந்து கிரெடிட் தான் பண்ணுவோம் இல்லையா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது அக்கௌண்டிங் ரூல். இட் ஷுட் கோ அவுட். அதுதான் இங்க பாருங்க ஏபி லைபிலிட்டி இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்னு ஒரு 10 இருக்கு. இந்த இதுக்கும் பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ், இது இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ்னா நான் சொன்ன மாதிரி பிரைஸ் வேரியன்ஸ். இது வந்து குவான்டிட்டி அந்த இதுல அந்த ஸ்டேஜ்ல. இப்போ இன்வாய்ஸ் பிரைஸே மாறி போச்சு. இப்போ 10 ரூபா ஏறி இருக்கு பாருங்க. நம்ம 110 ரூபா கொடுக்கணும் இப்போ. ஓகே, ரைட். இங்க பாருங்க ஏபி அக்ரூவல் 100 ரூபா, இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் 10. we have to give the AP liability account as 110. நம்ம சப்ளையருக்கு பே பண்ண வேண்டியது 110. ஓகே, ஓகே. இந்த ஏபி லைபிலிட்டி ஸ்டெப்ல நம்ம பே பண்ண போறோம். யாருக்கு? சப்ளையருக்கு. பே பண்றது நம்ம 110 தானே பே பண்ணி ஆகணும். இங்க பாருங்க, பே பண்றது 110 பே பண்றோம். ஓகே, இப்போ பாருங்க இது நாக் ஆஃப் ஆயிடுச்சு while பேமெண்ட். ஓகே, நார்மலா நம்ம நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன போடுவோம் புக்ஸ்ல? நீங்க பேசிக்கா என்ன போடுவீங்க? ஒரே என்ட்ரி ஜேர்னல் சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பர்ச்சேஸ் டு கேஷ். பர்ச்சேஸ் டு கேஷ். சூப்பர். அதான் சிம்பிளா இது சொல்லிடுறோம். ERP-ல தான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் வருது. பர்ச்சேஸ் ஆர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர் அசெட் பர்ச்சேஸ், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் டெபிட் டு கேஷ் கிரெடிட். கரெக்டா? கரெக்ட் தானே? இப்போ அதே மாதிரி பாருங்க எல்லாமே நாக் ஆஃப் ஆயிடுதா? நான் கலர் பண்ணியிருக்கேன் எல்லாம் நாக் ஆஃப் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு ஃபைனலா எது வந்து நிக்குது பாருங்க. ரா மெட்டீரியல் டெபிட் பர்ச்சேஸ் இருக்கா? 80 இருக்கா? பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ் 20. ஸோ 80 20. ஓகே, இங்க ஒரு 10 இருக்கு பாருங்க. இதுல இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். ஓகே, 80 20 10 கிரெடிட் 110. நீங்க சொன்ன அக்கௌண்டிங் வந்துருச்சா? கரெக்டா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ், ரா மெட்டீரியல், இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ், கிரெடிட் கேஷ். இதுதான் ரிமைனிங்கா இருக்கும். மற்ற எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கு தான் ஸ்டேஜ் அக்கௌண்டிங் சொல்லுவோம். அந்தந்த ஸ்டேஜ்ல வந்து அக்கௌண்டிங் நாக் ஆஃப் ஆயிடும். ஓகே, புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது பிராக்டிஸ் பண்ணும்போது புரிஞ்சிடும். பட் அக்கௌண்டிங் பேசிக்ஸ் இது மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஸோ அந்தந்த இதோட மேட்ச் பண்ணிட்டேன். சரியா? இப்போ எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் லெட்ஜர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் அக்கௌண்ட் அனாலிசிஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாமே வந்து நாக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏபிக்கும் ஜிஎலுக்கும் மேட்சிங் டிஃபரன்ஸ் வராது. இது ஏபிக்கும் பிஓக்கும் ஏபிக்கும். இந்த என்ட்ரி எல்லாமே ஜிஎலுக்கு போயிடும். ஓகே, ஓகே. இப்போ பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள் ஆயிடும் P2P சைக்கிள். இதெல்லாம் பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸோட இருக்கு. ஓகே, வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் வேரியன்ஸோட இருக்கு. சரிங்களா? இப்போ இதே P2P சைக்கிள் எந்த வேரியன்ஸுமே இல்லை, ஈஸியா வந்திருக்குன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் எப்படிங்க இருக்கும்? கீழே போடுவோமா?
பிரைஸ் வேரியன்ஸ் அங்கேயும் பிரைஸ் வேரியன்ஸ் இல்ல அப்படியே இருக்கு. ஸோ அப்பவும் அதே தான் கிரியேஷன் ஆஃப் ரிசீவிங் இன்வென்ட்ரி 100 இன்ஸ்பெக்ஷன் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, 100 யூனிட்டும் பாஸ் ஆயிடுச்சு, 100க்கு 100ம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் உங்களுக்கு வரல, அதே 100. ஓகே, இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸும் இல்லை. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஈஸியாக டைரக்டாக வந்துருச்சா பாருங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஓ ரிசிப்ட், ரிசிப்ட்னா ஏஆர் ரிசிப்ட்னு வரும், அதனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசிப்ட். பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசிப்ட் ரிசீவிங் டு ஏபி அக்ரூவல், அடுத்து டெலிவரியில் ரா மெட்டீரியல் டு ரிசீவிங், இங்கே ரிசீவிங் நாக் ஆஃப் ஆகிடும். அடுத்து இன்வாய்ஸ் மேட்ச் பண்ணும்போது ஏபி அக்ரூவல் ஏபி லைபிலிட்டி, ஏபி அக்ரூவல் இங்கே நாக் ஆஃப் ஆகிடுது. ஓகே, அடுத்து வந்து ஏபி லைபிலிட்டி, ஏபி லைபிலிட்டிலேருந்து கேஷ் ஆர் பேங்க். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரொக்யூர் டு பே சைக்கிள். இப்போ புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ரெண்டு பேருக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட் வந்து சொல்லுங்க, பேசிக்கா இருந்தாலும் ஓகே. எனக்கு ஓகேங்க. வா, உங்களுக்கு சொல்லுங்க, டவுட் வந்தா நம்ம பார்க்கலாம் திருப்பி. சப்போஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்தாதான் அந்த இது வரும்ல சார். இப்போ நமக்கு பிரைஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தா மாறும், பிரைஸ் வேற, இன்ஸ்பெக்ஷன்ல குவாண்டிட்டி மாறுது. ஓகே, இன்ஸ்பெக்ஷன்ல நமக்கு வந்து சொல்லுங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன்ல எனக்கு ஓகே, அந்த 100 யூனிட்ஸும் எனக்கு ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா எனக்கு அப்படியே வந்து அது கேரி ஃபார்வர்ட். ஆமா, குவாண்டிட்டி மாறி ஆகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 100 குவாண்டிட்டி வர வேண்டிய இடத்துல 105ம் வரலாம், 95ம் வரலாம், குவாண்டிட்டி மிஸ்டேக் ஆகலாம். அந்த 100 வந்து அதுல 5 டிஃபெக்டிவா மாறலாம். இதுல நிறைய சினாரியோஸ் இருக்கு, சரிங்களா? நீங்க அதுல டிஃபெக்டிவா மாறுச்சுன்னா நீங்க வந்து இதுல போடுவீங்க, சரிங்களா? அதான், அது நம்ம பிராக்டிக்கல் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம், சரிங்களா? அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டியது ப்ரொக்யூர் டு பே ஃப்ளோனா இப்படிதான். ஒரு பர்ச்சேசிங்ல என்ட்ரி வராது, ஒரு இதுல வந்து என்ட்ரி வரும் அப்படின்ட்டு நீங்க இது பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அந்த நார்மலா போட்டேன் இல்லையா, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது இப்போ பர்ச்சேஸ் ஃப்ளோ இல்லையா, இப்போ ஆர்டர் டு கேஷ் பார்ப்போம். ஓகே, ஆர்டர் டு கேஷ் வந்து இந்த மாதிரி லிங்க் ஆகாது என்ட்ரி. சி, ஆர்டர் டு கேஷ்ல ரெண்டு விதமா இருக்கு. சி, தே வில் ஹேவ் சப் இன்வென்ட்ரி டு சப் இன்வென்ட்ரி. ஏன்னா இன்வென்ட்ரி மாடியூல்ல தெர் ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நம்ம எக்ஸாம்பிள் பார்த்ததாட்டம் தெர் வில் பி மெனி இண்டஸ்ட்ரீஸ், கரெக்ட்? நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளேயே மாத்திப்பாங்க, சப் இன்வென்ட்ரி ஏ, சப் இன்வென்ட்ரி பி, அதுக்குள்ளேயே டெபிட் கிரெடிட் நடக்கும், சரிங்களா? ஸோ அதுவும் இருக்கலாம். ஸோ அங்கே சேல்ஸ் ஆர்டர், ரைட், இப்போ சேல்ஸ் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியே சேல்ஸ் ஆர்டர் இஷ்யூ, அந்த ஷிப்மெண்ட் எதுலையுமே வராது. ஓகே, இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, சேல்ஸ் ஆர்டர் ஷிப்மெண்ட் பண்ணி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் டு சப் இன்வென்ட்ரி அக்கௌண்ட், கரெக்டா? ஒரே என்ட்ரி தான் இங்கே, மற்றதெல்லாம் இன்சைடு உள்ள வர்றது தான். இங்கே வந்து என்ன ஆகும்னா டெபிட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, கிரெடிட் டு சப் இன்வென்ட்ரி அக்கௌண்ட். ஓகே, ஸோ எந்தெந்த இடத்துல இருந்து இது ஃபெச் ஆகுதுன்னு போட்டிருக்கோம் செட்டப்ஸில், மாஸ்டர் ஆர்கா, சப் இன்வென்ட்ரி, அந்த இதெல்லாம் நம்ம அந்த இது பார்க்கும்போது பார்க்கலாம். நம்ம அக்கௌண்டிங் என்ட்ரியை மட்டும் இப்போ பார்ப்போம், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொன்னேன்,
சேல்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஆர்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல்ல ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். அடுத்த சில ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு ஷிப்மெண்ட் ஆன உடனே இதுதான் வருது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சப் இன்வென்டரி அக்கௌண்ட். ஓகே, இப்போ நமக்கு ஏஆருக்குள்ள வந்துடும். அங்க ஒரே ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி தான். இங்க வந்து என்ன பண்றோம்னா ரிசீவபிள். ஏஆருக்கு என்ன என்ட்ரி? அக்கௌண்டிங் என்ட்ரி. சேல்ஸ்க்கு என்ன அக்கௌண்டிங் என்ட்ரி போடுவீங்க? ஜர்னல் என்ட்ரி என்ன போடுவீங்க நார்மலா? ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் டு சேல்ஸ். கரெக்ட், அதுதான் ஃபைனலா வரணும் இல்லையா? ஓகே, ரிசீவபிள் டு ரெவென்யூ. ஸோ கேஷ் வரலன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் தானே போடுவீங்க, அதான் இங்க ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, டாக்ஸ் ரைட் எது இருந்தாலும் நம்ம போட்டுருவோம். ஃபைனலா மிச்சம் ரெவென்யூ வந்துடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரிசீவபிள் டு ரெவென்யூ அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்டிங் என்ட்ரி தான் நமக்கு ஏஆர்ல வந்துடும். ஏஆர்ல இன்வாய்ஸ், ஏஆர் இன்வாய்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ஏன்னா ஏபிக்கும் இன்வாய்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, ஏஆர் இன்வாய்ஸ்ல ரிசீவபிள் டு ரெவென்யூ. இப்போ என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு பில் பண்றோம், கஸ்டமர் ரிசீவபிள் அக்கௌண்ட் டு ரெவென்யூ. இன்னும் நமக்கு பணம் வரல, அது நெக்ஸ்ட் இதுல தான் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ ரிசிப்ட். நான் ரிசிப்ட் நேற்று சொன்னேன் இல்லையா லாஸ்டா? ஸோ ரிசிப்ட் எப்படி ரிசீவ் ஆகும்? நீங்க சொல்லிட்டீங்க டைரக்டா என்ன சொன்னீங்கன்னா கேஷ் டு சேல்ஸ், கேஷ் ஆர் பேங்க் டு சேல்ஸ் சொன்னீங்க இல்லையா? பட் நான் ரிசிப்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்? ஓகே, பேங்க்ல வந்து நமக்கு பணம் வருது, நீங்க வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றதால எந்த கஸ்டமர் தெரியல. ஓகே, அவங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை பேங்க் சரியா போடல, இல்லை விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஸோ நமக்கு எங்க போய் விழும்? அது அன்ஐடென்டிஃபைட் அக்கௌண்ட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிசிப்ட்ல. ஓகே, நோ கஸ்டமர். கஸ்டமர் தெரியும், ஆனா எந்த இன்வாய்ஸ், அவனுக்கு இன்வாய்ஸ் இருக்கா, மல்டிபிள் இன்வாய்ஸ்னா எந்த இன்வாய்ஸ்ல நான் அந்த அமௌண்ட் அப்ளை பண்ணுவேன்? ஓகே, unable to find the correct invoice to knock off. Third, நீங்க இன்வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு பேரு அப்ளைட் ஸ்டேட்டஸ். அப்ளைட்ல வந்து நிற்கும் அப்ளைட் டு இன்வாய்ஸ். ஓகே, இந்த இன்வாய்ஸ்ல தான் இந்த பணம் கொடுத்துருக்கேன், அப்ளைட். ஓகே, நாலாவதா நான் என்ன சொன்னா ஆன் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாட் இஸ் ஆன் அக்கௌண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள்ல இப்போ ரிசீவபிள் டு ரெவென்யூ 100 எடுத்துக்கலாம். ஓகே, 100ல இப்போ இந்த இதுல வந்து கஸ்டமர் has given 100 கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போமே. 100 நமக்கு பேலன்ஸ் வந்து 95 தான் இருக்கு கொடுக்க வேண்டியது. ஆனா we have extra 5 here. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா 5 you can temporarily put in on account. See, if it is a very bigger amount, the customer can ask for refund. அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் தான். ரீஃபண்ட் பண்றதுனா you can refund to customer or you can temporarily place in on account. So next invoiceல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதான் on account feature. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் சார்ஜ் பேக்னு ஒன்று இருக்கு. சார்ஜ் பேக் ரிசிப்ட்ல எதுக்கு இருக்குன்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் வரல, அப்படியே இருக்கு, நீங்க ரிமைண்டர்ஸ் அனுப்புறீங்க, எதுவுமே வரல, அவன் ஏதோ மறந்துட்டு. ஸோ இப்போ அவன் யூ வாண்ட் டு டூ பிஸ்னஸ் வித் அஸ். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க சில செட்டப்ஸ்லாம் இருக்கு, டன்னிங் செட்டப், டன்னிங் லெட்டர்லாம் பண்ணியிருப்பீங்க. அதில் டன்னிங் என்ன ஆகும்னா, இது வந்து 3 இயர்ஸா பெண்டிங் இருக்கு, அதனால வந்து அவன் ஒரு டிஃபால்ட் கஸ்டமர்னு காமிக்கும் எப்பவுமே, அவனுக்கு ஆட்டோமேட்டிக் மெயில் போற செட்டப்லாம் இருந்தா.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பெண்டிங் இதை வந்து சார்ஜ் பேக் பண்ணிடுவோம். சரிங்களா? சார்ஜிங் பேக். ஸோ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடும் லேட்டர் டேட்டில். இல்லைன்னா அது நாக் ஆஃப் ஆகிடும், ஒரு பேட் டெப்ட்ஸ் ஆட்டும். ஸோ அவன் வந்து ஃப்ரெஷ்ஷான டேட்லேருந்து வரும். இதுக்கு பேர் தான் சார்ஜ் பேக். இந்த இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகும் நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னா. இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏஆர் ஃப்ளோ. ஏஆர் ஃப்ளோ 2 அக்கௌண்டிங் தான். அதுக்குள்ள ரிசிப்ட்டுக்குள்ள இதுக்குள்ள நிறைய இருக்கு. ஓகே, இல்லை ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ ஏஆர்ல பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னு ஒரு செட்டப் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன் சோர்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஏஆர் மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆரக்கிளில். பட் நான் சொன்ன மாதிரி ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஆரக்கிள் தான் அவங்க பண்ணணும்ட்டு இல்லை. தே கேன் டூ எனி லெகசி சிஸ்டம். இப்போ அவங்களுக்கு வந்து எஸ்ஏபி பிடிச்சிருக்கு, எஸ்ஏபி தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அவங்க எஸ்ஏபி கூட வைக்கலாம், இல்லை எனி அதர் லெகசி சிஸ்டம், ஆம்டாக்ஸ் வைக்கலாம், சேஜ் வைக்கலாம், ஏதாவது ஒன்று வைக்கிறாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் சோர்ஸ் வந்து 2 டைப் இருக்கு, இம்போர்ட்டட் ஆர் மேனுவல். வாட் இஸ் இம்போர்ட்டட் சோர்ஸ் அப்படின்னா அதர் மாடியூல்ல இருந்து உள்ள வர்றது. நீங்க ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னா நம்ம இதுல இருந்தும் வரலாம். எது ஆரக்கிள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டும் வரலாம். அதர் லெகசி சிஸ்டம்னு சொல்றது வந்து அதர் சிஸ்டம். கரெக்டா? அதர் சிஸ்டம் அது வந்து டெக்னிக்கல் டீம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இன்டர்ஃபேஸ் டேபிள் அல்ல ஸ்டேஜிங் டேபிள்லாம் இருக்காது. அவங்ககிட்ட நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா தே வில் டூ இட். அங்கேருந்து இங்கே இன்டர்ஃபேஸ் ஆன உடனே நம்ம வேலை வந்து ஒன்லி டெஸ்டிங், அதெல்லாம் கரெக்டாக வருதா இன்வாய்ஸ், அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுக்கு பேர் இம்போர்ட்டட். வாட் இஸ் மேனுவல்னா இம்போர்ட்டட்ல மிஸ் ஆகுறது. வாட் எவர் யூ கேன் டூ, யூ கேன் டைரக்ட்லி டூ இன் ஏஆர் மாடியூல். டைரக்ட்லி we can create manually in AR module. இதுக்கு பேர் தான் manual. So imported and manual இருக்கு, 2 டைப் transaction source. Okay, அதுக்கப்புறம் there is another concept called transaction class. Transaction class என்னென்ன டைப் ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கு நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இதில் நம்ம பார்த்தோம் பாருங்க என்னென்ன டைப்ன்ட்டு ஏஆர்ல. இங்க இருக்கு இல்லையா? இதான். இதெல்லாம் டைரக்டா வராது, நீங்க தான் செட்டப் பண்ணணும். இதெல்லாம் டிரான்சாக்ஷன் கிளாஸ்னா டைப்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ். ஏபில இன்வாய்ஸ் சொல்றோம், இங்க டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஜஸ்ட் பைஃபர்கேட். இதுவுமே இன்வாய்ஸ் தான் வரும் சிஸ்டத்துல, இங்க டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க. ஸோ இங்க டெபிட் மெமோ என்ன சொன்னேன், பாசிட்டிவா நெகட்டிவா ஏஆர்ல. ஸோ நீங்க தான் அங்க சைனை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஏஆர்ல வந்து பாசிட்டிவ், ஏபில ரெண்டுமே நெகட்டிவ். இங்க சைன்லாம் செலக்ட் பண்ணணும். டிரான்சாக்ஷன் கிளாஸ் கொடுக்கும்போது சைன் அதோட அக்கௌண்ட் எல்லாம் நம்ம தான் கொடுப்போம் மேனுவலா, எங்க டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல. சரிங்களா? ஸ்டாண்டர்ட்னா நார்மல் இன்வாய்ஸ் எல்லாமே. ஏன்னா டிரான்சாக்ஷன் கிளாஸ் எதுக்காக பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ல நிறைய டைப் இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு இல்லையா, இங்க நம்மளோட சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்கு நீங்க வந்து ஸ்டாண்டர்டா சாஃப்ட்வேர்ன்றது நார்மலா எங்கேருந்து வரும், உங்களுக்கு ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா இன்வென்டரி மாடல்ல கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம ஐட்டம்லாம். ஓகே, இப்போ நீங்க டெலிகம்யூனிகேஷன் மற்றதுக்கெல்லாம் அங்கேருந்து எடுத்துப்பீங்க, அதை வச்சு நீங்க இங்க கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஐட்டத்துக்கு இந்த அக்கௌண்ட் வரணும், இல்லை ஆட்டோமேட்டிக்கா இன்வென்டரில இருந்து பிக்கப் பண்ண சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, பட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு ஐட்டம் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் கன்சல்டிங் அந்த மாதிரி. அப்போ வந்து டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல கொடுத்துருவோம், பட் அக்கௌண்டிங் இங்க இருந்து எடுக்காது. அப்போ நமக்கு தேவைப்படுறது மெமோ லைன்ஸ். மெமோ லைன்ஸ் ஒரு மிஸ்லேனியஸ் அக்கௌண்ட் மாதிரி.
இங்க வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துட்டு கன்சல்டிங் இதில் நீங்க நிறைய பண்ணிக்கலாம். இப்போ ஏஆர்ல வந்து ஐட்டம் எல்லாம் நிறைய வருது இல்லையா, மிஸ்லேனியஸ் இன்கம், பேங்க் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் மிஸ்லேனியஸ் இன்கம்ல வரும். மெமோ லைன்ல நீங்க வந்து கன்சல்டிங், ஆடிட்டர் ஃபீஸ், அவங்களாம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இதில் வச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெவென்யூ இருந்தா ரெவென்யூல என்னென்ன டைப் இருக்கோ அது எல்லாமே நீங்க இங்க நம்பர் ஆஃப் ஹவர் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது என்ன சைனு, எப்படி வரணும், அதோட அக்கௌண்டிங் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் டிரான்சாக்ஷன் கிளாஸ்ல பண்ணுவோம். அப்புறமா டிரான்சாக்ஷன் கிளாஸும் டிரான்சாக்ஷன் சோர்ஸும் லிங்க் பண்ணணும் நம்ம ரிசிப்ட்ல. ரிசிப்ட் மெத்தடும் ரிசிப்ட் கிளாஸ் ரிசிப்ட் சோர்ஸ் இருக்கு, இதே தான். ரிசிப்டும் வந்து உங்களுக்கு டைரக்டா வரலாம், இல்ல பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக் இன்டர்ஃபேஸ் ஆகலாம், நீங்க மேனுவலாவும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, அந்த ஆப்ஷனும் இருக்கு உங்ககிட்ட ரிசிப்ட்டுக்கு. ஓகே, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, என்ன பார்த்தோம், O2C சைக்கிள் இதோட முடிஞ்சு பார்த்தோம். அடுத்து டிரான்சாக்ஷன் சோர்ஸ்னா என்ன, டிரான்சாக்ஷன் கிளாஸ், மெமோ லைன். ஓகே ரைட். ஸோ ஏஆர்ல இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்கு, ரெவென்யூ ரெகக்னிஷன் ஒன்று சொல்லுவோம். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க ஆடிட்டிங் ஏதாவது படிச்சிருக்கீங்களா, சி ஏதாவது ரெவென்யூ ரெகக்னிஷன் இது படிச்சிருப்பீங்க இல்லையா, அது என்ன? ஓகே, ஜெனரிக்காவே பாத்தீங்கன்னா ரெவென்யூ ரெகக்னிஷன் 2 டைப் ஆஃப் இன்வாய்சஸ் நம்ம பேசுறோம். ஓகே, அக்கவுண்டிங் ரூல் இதெல்லாம் இந்த சிஸ்டம்ல போட்டா ஒரு செகண்ட்ல செலக்ட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் செலக்ஷன் தான். செலக்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி இன்வாய்ஸை போட்டுருவீங்க, அக்கௌண்டிங் ரன் ஆயிடும். பட் அக்கௌண்டிங் எதுக்காக ரன் ஆகுது, ஏன் ரன் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு கன்சல்டன்ட் ரோல். ஓகே, நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்வாய்சிங் ரூல். ஸோ அக்கௌண்டிங் ரூல், இன்வாய்சிங் ரூல் என்ன ஆகுது, இதுல அரியர் இன்கம், அட்வான்ஸ் இன்கம் இருக்கு. உங்களுக்கு பழைய பணம் வர வேண்டியது இப்போ வந்திருக்கும், அடுத்து நீங்க பண்ண வேண்டிய வேலைக்கு இப்போ ரிசீவ் பண்ணிருப்பீங்க. ஓகே, அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பஸ் ரெண்டு அட்வான்ஸுமே வந்து ரெண்டுமே ரெண்டு டைப் இருக்கு. அரியர் பணம் வருது, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்களா, தே ஆர் கெட்டிங் பிஃபோர் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இன்கம்லாம் வருது இல்லையா. ஸோ அரியர்ஸுமே ஃபிக்ஸடா வருதா வேரியபிளா வருதா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபிக்ஸட், வேரியபிள். இது எப்படின்னு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, அரியர் இன்கம் வருது, இப்போ நம்ம இருக்கிறது 2023, எனக்கு ஒரு கஸ்டமர் பணம் தரணும். ஸோ ஐ ஹேவ் டு கிவ் ஃபார் 2020லேருந்து 22 2 வருஷத்துக்கு தரணும்னு வச்சுக்கோங்க. 2020 2021க்கு தரணும் 2 வருஷத்துக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து 2,40,000 வருது. ஓகே, 2 years I worked for a client, சப்போர்ட் ப்ராஜெக்ட், ஆரக்கிள் சப்போர்ட். பட் அவங்க இப்போதான் காசு தராங்க. ஓகே ஓகே, நம்ம ஸோ இன்கம் வந்தால் யாரும் வேண்டாம்னு சொல்ல போகல. we said it's a bad customer or not. Okay, we got the money. சரிங்களா, ரைட். ஸோ now 2,40,000 it has come into the business. How we are going to take it? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,40,000 அப்படியே டாக்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும்? இட் இஸ் ஹை ரேட் ஆஃப் டாக்ஸ், ரைட்? நம்ம டாக்ஸ் லேப் வந்து இட் இஸ் கிராசிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் அது இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோங்களேன், ஆர் நம்ம ஏற்கனவே ஹை ரேஞ்ச் ஆஃப் டாக்ஸ்ல இருக்கும். ஃபிளாட் டாக்ஸ் 30% போயிடும் ஹை ரேஞ்சுனா. ஓகே, கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொரு இயரும் டாக்ஸ் ஏறுதோ இல்லையோ அந்தந்த இயருக்கு வேற வேற இன்கம் இருக்கும் இல்லையா. இப்போ சப்போஸ் ஐ சே இட் இஸ் 2,40,000. ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் வாட் இட் ஸ்பீக்ஸ் அப்படின்னா, இப்போ 2,40,000 இருக்கு. வாட் இட் சேஸ், the income belong to 2020 and 2021. Okay, but we are accounting in எப்போ 2023. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, இது ராங் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் we have to submit Companies Act, இன்கம் டேக்ஸ் அவங்க கேட்பாங்க எங்க இருந்து வந்ததுன்னு. பிகாஸ் we don't have invoice now, no, we raised in 2020. ஓகே, ஸோ இதை வந்து அந்த இயர்ல தான் நீ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அந்த புக்ஸ் ஓபன் பண்ண முடியாது, பழைய புக்ஸை இப்போதான் பண்ண போறோம். பட் அதை எப்படி காமிக்கிறதுன்னா, இப்போ பாருங்க 2020 2021. Now what is fixed? இப்போ 2,40,000 divided by 24 month, monthly 10,000 வருதா? So 10,000 into 24 months, இதுதான் fixed.
ஸோ நான் வந்து ஈச் 10,000 பிரிச்சு 24 months 2,40,000 ஸ்ப்ளிட் பண்றேன். இது வந்து ஃபிக்ஸட். ஓகே ஓகே ரைட். வாட் இஸ் வேரியபிள்னா இஃப் ஐ திங்க்னா நான் யோசிக்கிறேன். ஓகே மார்ச் மந்த் தான் புக்ஸ் க்ளோசர் இந்தியாவுக்கு. ஸோ அப்போதான் ஐ எம்ப்ளாய்ட் மோர் கன்சல்டன்ட்ஸ். ஸோ ஐ எம் திங்கிங் தட் மார்ச் மந்த்ல தான் அதிகமாக கொடுத்தேன். இப்போ நீ இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல. ஓகே இப்போ ஃபிக்ஸட்னா என்ன சொன்னேன்? 10,000 ஈக்குவலி தே ஆர் ஸ்பிளிட்டிங். ரைட்டா? 10,000 24 month, இது ஒரு 12 month. அதே மாதிரி 2021க்கு ஒரு 12 month பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இப்படிதான் அது அக்கௌண்டிங்ல போகணும். இதுக்கு பேர் என்ன? அரியர்ஸ் இன்கம் ஸ்பிளிட்டட் இன் ஃபிக்ஸட். இப்போ வேரியபிள்னா நான் என்ன சொல்றேன்? சி we done the support. நான் என்ன சொல்றேன்னா ஜனவரி பிப்ரவரி நான் சப்போர்ட்டே பண்ணல. பட் ஹியர் ஐ எம்ப்ளாய்ட் 3 people because it's the year end they required more. இங்க நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏப்ரல்ல இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். மேல 0 செப்டம்பர்ல இயர் எண்ட் க்ளோஸ் we worked based on the டைம் ஷீட் வச்சு நான் போடுறேன். ஓகே இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 1 lakh ஆச்சு. இந்த மாசத்துல 20,000. So this is known as variable method. So actually where we worked அங்க போய் நம்ம amount book பண்றோம். Okay. So இதுக்கும் இதான் வித்தியாசம். But we are accounting in the same year தான். But எங்கெல்லாம் பண்ணமோ அது பண்றது தான் variable. ரைட்டா? So இதுதான் வந்து arrears income rule and variable rule. Okay. Okay. Arrears என்ன? Past income we are receiving in current period. Current is 2023. Okay. Right. What is advance income? இப்போ we are in 2023. Okay. We are receiving for அப்படி ஏதாவது நடக்குமா? ஏதாவது சினாரியோ இருக்கா? பிசினஸ்ல யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Okay, இருக்கு. So you are doing a AMC. AMC என்ன சொல்லுவான்? They will connect for advance 12 months. Same. 2024 நம்ம இந்த இயர் எண்ட்ல இருக்கோம். நெக்ஸ்ட் இயருக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். Jan to December 2024. Okay. What we say? இதே தான் பண்றோம். ஓகே என்ன சொல்றோம்? 2,40,000. ஸோ 1,20,000 ஃபார் 1 year அட்வான்ஸ். நான் வந்து இப்போ வாங்கிட்டேன். எப்போ வாங்கிட்டேன்? அக்டோபர்ல. ஸோ அமௌண்ட் ரிசீவ்ட் இன் அக்டோபர் 23 இப்போ வாங்கிட்டோம். எவ்வளவு? 1,20,000. பட் த சர்வீஸ் வில் பி ப்ரொவைடிங் இன் த லேட்டர் இயர். So revenue recognition concept என்ன சொல்லுது? You will be distributing the revenue whenever it is occurring, right? அப்பதான் பண்ணணும். So இதுலயுமே அப்படிதான் fixed variable. So variableனா எப்ப நீங்க ஆக்சுவலா டிப்ளாய் பண்ண போறீங்க ரிசோர்ஸை, அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்றது தான் வேரியபிள். ஓகே ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம்னா, அன்பில்டு ரெவென்யூ நம்ம வந்து எதுவுமே கையில வரல. ஒன்று வந்து இப்பதான் வந்திருக்கு, இன்னொன்று வந்து இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து நார்மல் அக்கௌண்டிங் இல்லை. இந்த அக்கௌண்டிங் வில் கோ டு அன்பில்ட் ரெவென்யூ அண்ட் ரிசீவபிள்ஸ். அன்ஏர்ன்ட் ரெவென்யூ அண்ட் அன்பில்டு ரிசீவபிள்ஸ். இன்னும் பில் பண்ணல இல்லையா? கரெக்டா? ஸோ இந்த அக்கௌண்ட்ல நம்ம போட்டுருவோம். இதெல்லாம் ஒரு செட்டப்ல பண்ணுவோம். ஏன் பண்றோம்னு கேட்டாங்கன்னா யூ டு எக்ஸ்பிளைன் திஸ், அவ்வளவுதான். ஓகே தியரிட்டிக்கலா இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அன்ஏர்ன்ட் ரெவென்யூ எதுக்கு வரப்போகுது? அட்வான்ஸ்க்கு வரப்போகுது இல்லையா? இன்னும் ரெவென்யூவை ஏர்ன் பண்ணல, ஆனால் பணத்தை வாங்கிட்டோம். அன்பில்டு அந்த இடத்துல பில்லே பண்ணல, இப்போ வந்து பணத்தை வாங்குறோம். ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் அக்கௌண்டிங் வில் ஹேப்பன். இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அரியர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் ரூல், இன்வாய்சிங் ரூல். ஓகேவா? இதுவும் ஏஆர்ல பார்ப்போம் நம்ம ரிசீவபிள்ஸ்ல. ரைட்டா? இந்த கான்செப்ட் இப்போ நான் அனுப்பின தியரியில கோ த்ரூ பண்ணீங்கன்னா இருக்கும், கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் பண்ணீங்கன்னா அது எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஓகே இது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், லாக் பாக்ஸ் அப்ரோச் ஏஆர்ல. மோஸ்ட்லி இட் இஸ் டெக்னிக்கல், பட் அப்ரோச் எதுக்காகன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ லாக் பாக்ஸ் அப்ரோச் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கலாம் ஃபினான்ஸில், எம்பிஏல ஒரு இதில். ஓகே லாக் பாக்ஸ் அப்ரோச்
Lockbox approach. Now we have all online transaction எல்லாமே வந்துருச்சு. Okay, if you think before 15 to 20 years, okay, at the time only check is the option. Okay, நம்ம பே பண்றதுக்கு இல்ல பேங்க் டைரக்டா போகணும் இல்ல செக் கோழி போடணும். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல ஒரு சினாரியோ எப்படின்னா வெரி டிஃபிகல்ட் சினாரியோ. வாட் ஹேப்பன்ட், இப்போ ஐ ஹாவ் ஆஃபீஸ் அட் சென்னை பட் ஐ ஹாவ் பிஸ்னஸ் த்ரூ அவுட் இந்தியா. கல்கட்டாலேருந்து பண்ணுறேன்னா கல்கட்டாவில் பண்ணுறாங்க. பட் if you want to receive the check from him, no, he has to send by courier or DD or something to me. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், இல்லைனா ஐ ஹவ் டு ஹோல்ட் த ஸ்டாக். இதனால டிலே ஆச்சு, பிஸ்னஸ் லாஸ் அந்த மாதிரி நடக்கிறதால அட் த டைம் வாட் த இன்ட்ரடியூஸ் லாக் பாக்ஸ் அப்ரோச். இப்போ அவன் டிடி கொரியர்ல பண்ணி நான் ரிசீவ் ஆகி அக்கௌண்ட்ல போட்டு இதாகணும் இல்லையா. ஓகே, ஸோ லாக் பாக்ஸ் அப்ரோச் என்னன்னா என்னோடது சென்னையில் இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த சிட்டி பேங்க் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஆரம்பிக்கும். தே வில் ஹேவ் அ பாக்ஸ் இந்த மாலுக்கு ஃப்ரண்ட்ல, சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி காமன் விசிட்டிங் பிளேஸஸ் தே வில் பிளேஸ் எ பாக்ஸ். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தே வில் செக். இங்கே வந்து கஸ்டமர்ஸை செக் எல்லாம் போட சொல்லிடுவாங்க. ஸோ சென்னையில் இருந்தாலும் கொல்கட்டா, மும்பை அந்த மாதிரி கீ பிளேசஸ்ல ஐ வில் ஹேவ் அ டைப் வித் த பேங்க். இந்த பேங்க் செக்கை போட்டு அங்கேயே என்னோடத எடுத்துப்பாங்க. ஓகே, எடுத்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டா எனக்கு வந்துடும். ஸோ இதுக்கு தே வில் கேட் சம் பெர்சன்டேஜ் அஸ் அ ஃபீஸ். இந்த அப்ரோச்சுக்கு பேர் லாக் பாக்ஸ் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த லாக் பாக்ஸ் அப்ரோச் ஆரக்கிள் எப்படி செட்டப் பண்றோம், இந்த நேம் அதுக்காக தான் வந்தது. how we set up in Oracle அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் பாக்ஸ் என்னன்னா பேங்க்ல என்ட்ரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா எல்லாம் பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம் எண்ட் ஆஃப் த டே. அதை உட்காந்து அடுத்த நாள் என்டர் பண்ணுவாங்க. மேபி நவ் டெக்னாலஜி ஹஸ் கம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எக்ஸலில் போட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை மேனுவலாக இது பண்ணுறீங்க. ஸோ வாட் இஸ் லாக் பாக்ஸ் அப்ரோச் இஸ் வி ஹாவ் அ டெக்னாலஜி தட் பேங்கோட இன்டர்ஃபேஸு நம்மளோட இதுவும் லிங்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சில செட்டப்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இப்போ பேங்க் மாடியூல் இருக்கு இல்லையா, கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடியூலில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டெய்லி எண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஒரு டைமில் MT940 அப்படின்னு ஏதோ ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் லிங்க்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆரக்கிள்குள்ள வந்துரும், இம்போர்ட் ஆயிடும். ஓகே, இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். இங்க நம்ம ஏஆர் டீம் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லைனா போடணும்ன்றது இல்லை. அதுல வந்து ஏஆர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, வாட் எவர் கம்ஸ் கிரெடிட் லைன், பேங்க்ல டெபிட் தான் நம்ம இன்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன்லாம் இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ரிசிப்டா கிரியேட் ஆகும்போது இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து கிரியேட் ஆகும். அது பார்க்கும் கஸ்டமர் இருக்கான்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, இருக்கான்னு பார்க்கும். கஸ்டமர் இல்லைன்னா அன்ஐடென்டிஃபைடு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும், அன்அப்ளைடு போகும். ரிசிப்ட் இருந்தால் ஃபிஃபோ மெத்தட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம், செட் பண்ணலாம். இப்போ நான் ஃபிஃபோ மெத்தட் ஆட்டோ கேஷ் ரூல் செட் பண்ணுறேன்னா, ஸோ இதுக்கு பேர் தான் லாக் பாக்ஸ் அப்ரோச். ஒரு எண்ட் ஆஃப் த டே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிட் நைட் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்த கிரெடிட் லைன்ஸ் பூரா, நம்மளோட இன்கம் லைன்ஸ் பூராவே இங்கே வந்து கிரியேட் ஆகிடும் எங்கே ஏஆர்ல. ஸோ இது 100% ஜென்யூனா இருக்குமானா கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணனா அதுக்குன்னு ஒரு டிரான்சாக்ஷன் கோடு கொடுப்போம் இங்கே, அது பைஃபர்கேட் பண்ணிடும் சிஸ்டம். மோரர்லெஸ் 1-2 இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் 99% மேனுவல் எஃபர்ட் கம்மியாயிடும். ஸோ இந்த செட்டப் பேர் தான் லாக் பாக்ஸ் அப்ரோச். இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. பட் ஃபியூ ஆஃப் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நாங்கள் ரியல் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இஃப் த பேங்க் டசன்ட் ஹேவ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி டு கிவ் த MT940 ஆர் நம்மளோட ஆரக்கிள் சப்போர்ட்டட் ஃபார்மேட் கொடுக்கலன்னா வி ஹவ் டு டூ மேனுவலி ஒன்லி. மேனுவல்னால மேனுவலில் வி ஹேவ் சம் மோர் ஃபார் ஆப்ஸ், டேட்டா லோடர் அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு அப்லோட் பண்ணிடுவோம். பட் இந்த ப்ராசஸ் போகிறது தான் லாக் பாக்ஸ். ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் மறக்கவே மறக்காது எக்ஸாம்பிள் வச்சு இது பண்ணீங்கன்னா. ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க, ஆள் கொடுங்க.